டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது வைரஸ் குட் அண்ட் பேட். வைரஸோடைய நன்மை தீமைகள் இதை பற்றி நான் கொடுக்குறேன். இந்த வைரஸ்னால் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது ஒரு உயிரினு. இது கிட்டத்தட்ட ஒரு சில உயிரினங்களில் பெரும்பாலும் வந்தது. இது என்ன செய்யும் அப்படின்னாக்கா, மற்ற உயிர்களை சேர்ந்து தான் தன்னுடைய இனப்பெருக்கத்தையே உருவாக்குது. வைரஸுக்குன்னு தனியாக ஒரு இனப்பெருக்கத்துக்கு ஒன்று எந்த ஒரு ஒன்றும் கிடையாது. அடுத்ததோட சேர்ந்து அதோடைய பவரில் எடுத்து அது தன்னை காப்பி பண்ணி அதை ஜெராக்ஸ் பண்ணி அதுலேருந்து தான் உங்களுக்கு அடுத்த உயிரினத்தை அது உருவாக்கிட்டு இருக்குது. ஆக இது எல்லாமே தீமை செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நினச்சிட்ருக்குறோம். இல்லை, அது நமக்கு நன்மையும் செய்யும். அதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பண்ணுங்க. தேங்க்யூ. என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே, என்ன நமக்கு நன்மை செய்யும், வைரஸ்னால தீங்கு தானே அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, வைரஸ் நமக்கு நன்மையும் செய்யும். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆன்டிபயோட்டிக் இதெல்லாம் வருதுல்ல, இதெல்லாம் அந்த வைரஸில் தான் பயன்படுத்தப்படுது. இது நம்ம பயன்படுத்தினோம்னாக்க நம்முடைய உடலில் அந்த இம்யூனிட்டி பவர் அதிகமாகுது. அதனால் செப்டிக் ஆகாமல் நம்முடைய உடலை காப்பாற்றுவதற்கு இது பயன்படுத்தப்படுது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இது நமக்கு நன்மை தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ இது தீங்கு செய்யாதா அப்படின்னாலும் தீங்கும் நமக்கு செய்யும். நன்மை செய்யக்கூடிய எல்லாருமே தீங்கு செய்யாமல் இருக்க மாட்டான். அதனால் தீங்கும் செய்வான். இது தீங்கு செய்யக்கூடியவன் என்ன செய்யறதுனாக்கா, இந்த ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன்ஸை அடிக்கடி போட்டுக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களை பாதிக்க உருவாக்க ஆரம்பிக்கும். ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸை அழித்து உங்களுடைய இம்யூனிட்டி பவரை குறைக்கும். அதோடு இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பல வியாதிகளை உருவாக்க ஆரம்பிக்கும். ஆக நமக்கு கெட்டதான் செய்யுமா, நல்லதும் செய்யன்றீங்க, கெட்டதான் செய்யறீங்க மறுபடியும் சொல்லிட்டீங்க அப்படிங்களா? ஆமாம். ஏன்னா இது நமக்கு நன்மை செய்யக்கூடியது என்னன்னாக்கா, நமக்கு புற்றுநோய் வரக்கூடிய வியாதிகள் வருது. புற்றுநோய் அதில் இருக்கக்கூடிய இந்த எல்லாத்தையும் இது போய் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அழிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்முடைய ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய மட்டும்தான் இது பண்ணணும். எல்லாருக்கும் போடுறது டாக்டர்ஸ் ஆரம்ப நிலையில் இருக்கவங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் பயன்படுத்திட்டு இருந்தாக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேன்சர் வியாதிகளுக்கு உண்டான மருந்தாக இது பயன்படுத்தி அதை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பித்து நமக்கு நன்மையை புரியுதுங்களா? ஆக நமக்கு நன்மையை பயக்கக்கூடிய அதே நேரத்தில் தீங்கும் பயக்குது மாறி மாறி சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த நன்மைகளை பயக்கக்கூடிய அதே நேரத்தில் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டியோ வளர்க்கவும் செய்யும், எடுக்கவும் செய்யும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கோழிகளுக்கெல்லாம் போட்டு அதுகளை வியாதிகள் வராமல் காப்பாற்றுறாங்க. அந்த கோழிகளை நாம் உண்ணுவதால் அந்த இம்யூனிட்டி பவர், அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுறதால கோழிகள் பாதுகாக்கப்படுது. அதை சாப்பிட்ற நமக்கு அதோடைய பவர் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வரும்போது நமக்கு ஒரு சில வியாதிகளை அது கொடுக்க ஆரம்பிக்கிறதுனால இந்த ஹைப்ரிட் கோழிகள் அதன்னு சொல்லிட்டு நம்ம கடையில் போகிற வெள்ளையாக இருக்குங்க, அந்த கோழியை தயவு செஞ்சு சாப்பிட்றத ஓரளவு கட்டுப்படுத்துவீங்க. நல்லதுன்னு சொல்லிட்டு நம்மளை அடிமயத்தில் கை வைக்கலாம். அதனால் அதை ஓரளவு சாப்பிட்டு பண்ணிட்டு நாட்டுக்கோழி சாப்பிட்லாம் தப்பு இல்லை, நாட்டு முட்டை சாப்பிட்லாம் தப்பு இல்லை. இந்த கோழிகளை கிளாஸ்னு சொல்லிட்டு தெருக்கு வச்சு வைக்கிறாங்களே, அந்த கோழிகளை இருக்கக்கூடிய வாங்கி சாப்பிடாது. புரியுதுங்களா? அதாட்டம் இதோடைய பாதிப்பு நமக்கு பல வியாதிகளை உருவாக்கிட்டு இருக்கிறதால
நமக்கு கொரோனா போன்ற வியாதிகளை உருவாக்குது. விஷத்தோட வியாதி வந்து கொஞ்சம் மாஸ்க் போட்டுட்டு ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா நம்மளை அதை பாதிக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. தேங்க்யூ. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.